Hello viewers, welcome to my channel Easy 63. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 ஓட சாப்டர் 2 எக்ஸாம்பிள் நம்பர் 2.28 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் சம். ஸோ இந்த 5 மார்க்கை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்த் டேர்ம் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்ம் அப்படின்னாலே டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஎல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், டிஎன் ஃபார்முலாவை எழுதிட்டு இங்கே எண்ணுக்கு பதிலாக எல்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்டூ டி, இது வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால ஈக்குவல் டு எக்ஸ், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது எம்த் டேர்ம் வந்துட்டு ஒய். ஸோ நீங்கள் அதே மாதிரியே டிஎன் ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக எம்மை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஏ ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு ஒய், இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது nth டேர்ம் வந்து ஜெட். ஸோ ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு ஜெட், இது வந்து உங்களுக்கு தேர்ட் ஈக்குவேஷனு. இப்போ இதோட எல்ஹெச்எஸ் பார்ட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எல்ஹெச்எஸ் பார்ட்டு நான் எடுத்து எழுதியிருக்கேன். இது வந்து இதோட ஆன்சர் 0ன்னு வர வைக்கணும் நம்ம. ஸோ இப்போது இங்கே எக்ஸ் அப்படின்றது நான் இங்கே எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதை எழுதிட்டு இன்டூ எம் மைனஸ் என்னன்னு போட்டிருக்கேன். ப்ளஸ்ஸு போட்டுக்கிட்டு வை ஒய்யோடது செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து கிடைக்கிது, அதை எழுதிட்டு இன்டூ என் மைனஸ் எல் ப்ளஸ் ஜெட்டு வந்துட்டு தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து கிடைக்கிது, அதை எழுதிட்டு இன்டூ எல் மைனஸ் எம்னா இப்போ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது அடுத்தது ஒரு ப்ராக்கெட்டாக ரிமூவ் பண்ணணுன்னா நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ ஏ ப்ளஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப எல்டி மைனஸ் டி எடுத்து இந்த ப்ராக்கெட்டை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 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 மூணுத்துலேயுமே முதல்ல டி மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேவா. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க, ஓகேவா. அடுத்தது இப்போது ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக எம்மை வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஏஎம் ப்ளஸ் எல்டிஎம் மைனஸ் டிஎம். அடுத்தது மைனஸ் என்னோட மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் ஏஎன் மைனஸ் எல்டிஎன் ப்ளஸ் டிஎன். இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சா. அடுத்தது என்னை வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன். ஏஎன் ப்ளஸ் எம்என்டி மைனஸ் டிஎன். அடுத்தது மைனஸ் எல்லோட மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் ஏஎல் மைனஸ் எம்டிஎல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டிஎல், ஓகேவா. அடுத்தது எல்லை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஏஎல் ப்ளஸ் என்டிஎல் மைனஸ் டிஎல். அடுத்தது மைனஸ் எம்மை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் ஏஎம் மைனஸ் எம்என்டி ப்ளஸ் டிஎம். இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஏஎம் மைனஸ் ஏஎம் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் எல்டிஎம் மைனஸ் எம்எல்டி டிஎல்எம் எல்லாமே ஒன்று தான், ஆனால் அது மாறி மாறி இருக்குமே தவிர ஒன்று ப்ளஸில் வரும், ஒன்று மைனஸில் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா டேர்ம்ஸுமே கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 0 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த சம்மோட ஆர்ஹெச்எஸ் பார்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஆரம்பத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட ப்ரூஃபை நான் உங்களுக்கு லாங் ஷார்ட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன், ஓகேவா. லாங் ஷார்ட்டில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. நான் பேராகிராஃபாக மாதிரி போட்டு வச்சுருக்கேன், ஓகேவா. இப்போது நம்ம இதில் செகண்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். செகண்ட் பார்ட்டோட எல்ஹெச்எஸ்ஐ எழுதிட்டேன். இதோட ஆன்சரை நான் 0ன்னு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் பண்ண போகிறேன், அதுக்கப்புறமா அது என்னோட இன்டூ பண்ண போகிறேன். இது எல்லாமே அப்படி தான் நான் பண்ண போகிறேன். முதல்ல எக்ஸ் மைனஸ் ஒய், நம்ம ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃப்ரம் 1 எக்ஸோட வேல்யூவை எழுதிட்டு மைனஸ் வந்துச்சுனாலே எப்போவுமே ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவீங்க. மைனஸ் வந்துருச்சுனால உடனே ப்ராக்கெட் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. y வந்துட்டு நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து வேல்யூ கிடச்சிரும். இது அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் இது மட்டும் மைனஸ் உள்ளே போனால் மைனஸ் ஏ மைனஸ் எம்டி மைனஸ் டி ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல், மீதி இருக்கிற 2 டேர்ம் எழுதிக்கோங்க. இப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் கூட என், அதாவது இந்த 2 டேர்ம் கூடயும் என் சேர்த்து எழுத போகிறீங்க. இது கூட என் சேர்த்தா எல்என்டி, இது கூட என் சேர்த்தா மைனஸ் எம்என்டி. இது ஃபோர்த் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராக்கெட் ஒய் மைனஸ் ஜெட். ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து கிடச்சிரும், மைனஸ் போட்டு ப்ராக்கெட் போட்டு இது ஜெட்டோட வேல்யூ தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து கிடச்சிரும். இது மூணும் அப்படியே எழுதிருங்க. இது மைனஸோட உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல், மீதி இருக்கிறத எழுதிருங்க. இப்போது நம்ம y மைனஸ் ஜெட் கூட எல்லை மல்டிப்ளை பண்ணுறப்போ எல்எம்டி மைனஸ் என்எல்டி, இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். எல்லாமே ஒரே போல தான் வருது, பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆனால் மெத்தடு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம்மு ரொம்ப ஈஸி. அடுத்தது z மைனஸ் எக்ஸு. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஜெட்டோட வேல்யூ மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருந்து எக்ஸோட வேல்யூ, இதை எழுதிட்டு நீங்கள்
இப்போது இது அப்படியே இருக்க போது இது மைனஸோட உள்ளே மல்டிப்ளை பண்ணால் ஏவும் டியும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு என்டி மைனஸ் எல்டி கிடைக்கிது. அடுத்தது ஜெட் மைனஸ் எக்ஸு கூட எம்மை சேர்த்து மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ எம்என்டி மைனஸ் எம்எல்டி கிடச்சிருது. இது 6th ஈக்குவேஷன். இப்போது இந்த எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ 4 + 5 + 6 பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ளஸில் ஒரு டேர்ம் இருக்கும், மைனஸில் ஒரு டேர்ம் இருக்கும், எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0ன்னு வந்துடும். அதுதான் அவங்க வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போது நான் ஃபுல் ஷார்ட்டில் காமிச்சிடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு, ஓகேவா? இது வந்து கிவன், ஓகேவா? கிவன் இது. இப்போ அடுத்தது எல்ஹெச்எஸ் பார்ட்டு. எல்ஹெச்எஸ் பார்ட்டு ஸ்டெப்பாக போட்டிருக்கேன், ஓகேவா? இது எல்ஹெச்எஸ் பார்ட்டு 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா. இப்போ அடுத்தது செகண்ட், இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். இது ஃபஸ்ட் பார்ட் x - y, அடுத்தது x - y கூட என்ன மல்டிப்ளை பண்ணுறது, அடுத்தது y - z, y - z கூட L மல்டிப்ளை பண்ணுறது, z - x, z - x கூட m மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து 0ன்னு ப்ரூவ் ஆகிடும். தேங்க்யூ வியூவர்ஸ். ஃபுல்லாக ஒரு வாட்டி காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க.